பல கட்சி பழனியப்பன் என்ன பழக்கங்க இது? பிட்டு நோட்டீஸ் கொடுத்து பாமக போராட்டத்தை தடுத்துட முடியுமா? என்ன அறிவு போங்க. முன்னாள் அமைச்சரும் இந்நாள் திமுக மாவட்ட செயலருமான பல கட்சி பச்சி தர்மபுரி பழனியப்பன் பாமக போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக பிட்டு நோட்டீஸ் கொடுக்கிறார். எதுக்கு அந்த பிட்டு நோட்டீஸ்? திமுக மான காத்துல பறந்துட போதுன்னு 70 வருஷமா மாறி மாறி ஆட்சியில இருந்த போதும் கூட தர்மபுரி மாவட்டத்து மக்களை தண்ணிக்காக தவிக்க விட்ட திமுகவுக்கு எதிராக கொதித்து எழுந்து பாட்டாளி மக்கள் கட்சி நாளைய தினம் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துது. இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு வணிக பெருங்குடியின மக்களும் விவசாய மக்களும் ஒட்டுமொத்த தர்மபுரி வாசிகளும் ஆதரவு தந்திருக்கிறாங்க. எங்க நாளைக்கு கடையடைப்பு வெற்றி அடைந்து திமுகவுக்கு அசிங்கமாயிட போதுன்னு பிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிட்டு நோட்டீஸ்ல போட்டிருக்க வாசகம் தான் வேடிக்கையா இருக்கு. யாராவது இவங்களை கடையை மூட சொல்லி வற்புறுத்தினால், மிரட்டினால் உடனடியாக புகார் அளியுங்கள். எதுக்கு மிரட்டணும்? நாங்க என்ன ஓசில பிரியாணி கேட்டு திமுக காரங்கள மாதிரி மிரட்ட போறோமா? தண்ணி கேட்டு போராட்டம் பண்றாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டு. உங்களை மாதிரி ஓசி பிரியாணி கேட்டு இல்ல. மிரட்ட வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்ல. பாட்டாளிகளின் வழி அணைந்த கட்சி என்கின்ற காரணத்தால வணிக பெருங்குடியின மக்கள் தானாக முன்வந்து ஆதரவளித்து வராங்க. அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் யாரிடம் வணிகம் செய்யறாங்க? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் தானே, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோடு தானே. அந்த பொதுமக்களுடைய வழியும் அந்த விவசாயிகளுடைய வழியும் அந்த வணிக பெருங்குடியின மக்கள் உணர மாட்டாங்களா? உணர்ந்திருக்க மாட்டாங்களா? அங்க இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் தண்ணி தேவையில்லையா? வணிகர்கள் விவசாயிகளோடு ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கை கோர்த்து நாளை தினம் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு மாபெரும் போராட்டம் நடக்க இருக்கு. அந்த மாபெரும் போராட்டம் வெற்றி அடைந்து விடக் கூடாது என்பதற்காக இப்படியான காழ்ப்புணர்ச்சி வேலைகளை, கண்காணி வேலைகளை திமுகவினர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திமுகவினர் எவ்வளவு பெரிய துரோகி என்பதற்கு இதுவே சாட்சி. ஒரு தண்ணி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு, தர்மபுரி மாவட்டத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு தடை போடுது, மிரட்டுது. யார் மிரட்டுறது? இப்ப மிரட்டுறது யாரு? திமுகவா வேற யாராவா? பாமகவா? பாமக அமைதியான முறையில அறவழியில கடையை அடைச்சு ஒரு நாள் ஆதரவு கொடுங்கன்னு கோரிக்கை வைக்குது. திமுக என்ன செய்யுது? பாமக போராட்டத்துக்காக நீங்க கடையை மூடினீங்கன்னா அப்படின்னு மிரட்டுது. ஏங்க, உங்க மிரட்டல் ஒரு நாளைக்கு, உருட்டல் ஒரு நாளைக்கு, நாளைக்கு ஆட்சி மாறலாம், உங்களுக்கு ஆட்சி மாறலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? வணிகர்கள் அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்களா? நாளைக்கே நீங்க உங்களிடமிருந்து தான் அவர்களை பாதுகாக்கணும். திமுகவினரிடமிருந்து வணிகர்களை பாதுகாக்கணும். ஓசி பிரியாணி கேட்கறது, தீபாவளிக்கு காசு கேட்கறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, கல்லாவில கை வச்சு திருடுறது, அத்தனை வேலைகளும் செய்கிறது திமுகவினர்கள். பார்க்கலையா? கடந்த காலங்கள்ல திமுக செய்த அராஜகத்தை எல்லாம் பார்க்கலையா? அதையெல்லாம் வணிகர்கள் உணர மாட்டாங்களா? அதையெல்லாம் உணர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தாங்க ஒட்டுமொத்த பாதுகாப்பா நின்றுட்டு இருக்கு. வணிகர்களுக்கு அரணா நின்றுட்டு இருக்கு. வணிக பெருங்குடி மக்கள், தமிழ் வணிகர்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஆதரவளித்திருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதை உணர்ந்து வணிகர்கள் நாளைக்கு ஆதரவு தருவாங்க. ஒன்றுபட்டு வாழக்கூடிய விவசாயிகளோடு அந்த பூர்வகுடி மக்களுக்கு ஆதரவாக வணிகர்கள் ஆதரவு தருவாங்க. உங்களுடைய திருட்டு வேலை அங்க ஈடுபடாது. உங்களுடைய இது மாதிரி திருட்டுத்தனமான வேலை, கண்காணித்தனமான வேலை ஒருபோதும் தர்மபுரி மக்களிடம் ஈடுபடாது. தர்மபுரியில காவேரி உபரிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் வெல்லு வரைக்கும் வணிகர்களின் ஆதரவும் விவசாயிகளுடைய ஆதரவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான். என்னமோ இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கு அன்னைக்கு என்னன்னா திமுக எம்எல்ஏ ஆமணி இருக்கிறாரு. அவர் என்னமோ அலறாரு. நீங்க என்ன அதிகாரத்துல இருக்கிறீங்களா? எப்படி பாமக போராட்டம்? அதிகாரத்துல இருக்கிறீங்க, நீங்க கிழிக்க வேண்டியதானே? எத்தனை வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க, கிழிக்க வேண்டியதானே? ஏன் கிழிக்கல? பாமக அதிகாரத்துல இல்லாத போதுதான் இன்னைக்கு ஒரு வன்னியரையும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் அமைச்சராக்கி இருக்கு. இத்தனை வருஷத்துல வரலாறு இருக்கா? கருணாநிதி இருந்தாரு 5 தடவை முதலமைச்சரா. அன்னைக்கு யாராவது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தாரா? ஏன் ஸ்டாலின் பதவியேற்றவுடன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சராக்கி அழகு பார்த்தாரா? இன்னைக்கு நடக்குதுன்னா அதற்கு காரணம் பாமக இல்லையா? ஒரு வன்னியருக்கு கூடுதலா இன்னைக்கு எம்பி பேசுறாரு, மணி பேசுறாரு. அவருக்கு எம்பி சீட் எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? பாமகவின் அழுத்தத்தின் காரணமாக. ஒரு வன்னியரை நிறுத்தவில்லைன்னா பாமக சமூக நீதிக்கு எதிராக திமுக செயல்படுவதை வெட்ட வெளிச்சத்துக்கு போட்டு காமிச்சிடும் என்பத பயத்தின் காரணமாக ஒரு வன்னியர் அங்க நிறுத்தது. இன்னைக்கு ஆமணி எம்பி ஆகணும் பாமக தயவுலதான். இன்னைக்கு பணபரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சர் ஆனாலும் பாமக தயவுலதான்.
நீங்க யாரால வளர்ந்தோம், யாரால் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நினைச்சு பார்த்துக்கிட்டு ஒருத்தரும் பேசணும். யாராலையும் பாமகவுடைய போராட்டத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது. இப்படியாகத்தான் பண்ணாங்க என்எல்சி போராட்டத்துல. என்எல்சி கடையெடுப்பு போராட்டம் கடை ஃபுல்லா அடைச்சு கிடக்குது. ஆனா ஊடகத்தில் எல்லாமே கடை திறந்து கிடக்குது, வழக்கம் போல் இயங்குது அப்படின்னாங்க. போனோம், லைவ் எடுத்தே போட்டோம். இன்னைக்கும் என்னுடைய முகநூல் பக்கத்துல அந்த லைவ் இருக்கு. ஒரு ஊர் இல்லாம வடலூர், குறிஞ்சிப்பாடி, கடலூர், புவனகிரி, சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, விருதாச்சலம்னு ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் சுத்தி வந்து காமிச்சேன். எத்தனை கடை திறந்து இருக்கிறது, எத்தனை கடை மூடி இருக்குன்னு. திமுக போர்டு வச்ச கடை மூடி இருந்துச்சு. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் என்எல்சியால் நடந்த அராஜகம். அதே மாதிரி தர்மபுரியில் வாழக்கூடிய திமுகவை சேர்ந்த வணிகர்களும் நாளைக்கு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான உரிமைக்காக நாளைக்கு ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள். நாளை கடையடைப்பு போராட்டம் என்றால் அங்கே வாழ்வாதாரம் கிடைக்கப்பெறும் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க. நன்றி.